ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த விளாகில் நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பிக்கு வந்து மேரேஜ். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வந்து நாளைக்கு தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து ஊருக்கே போகிறேன். அதுக்காக தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் வந்து இன்னும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பர்ச்சேசிங், ஷாப்பிங், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது, அது இது திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், பட் வந்து அது என்னால் டைம் கிடைக்கல வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறதுக்கு. அதுதான் இந்த சேரீ வந்து நான் வந்து சரவணா ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து இந்த சேரீ நான் எடுத்திருந்தேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோவா சேரீ மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. பிடிக்கும், பட் வந்து அவ்வளோவா நான் இன்ட்ரெஸ்ட்டாக கட்ட மாட்டேன். ஏன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனாலேயே நான் பெருசாக வந்து சேரீ கட்ட மாட்டேன். நிறைய சேரீ வச்சுருக்கேன், ஆனால் எல்லாமே ஒன்ஸ் தான் கட்டியிருப்பேன். அதுக்கு மேலே நான் கட்டியே இருக்க மாட்டேன். சரி, இந்த சேரீ எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப அட்ராக்டடாக இருந்ததா, இது நம்ம கட்டியே ஆகணும். உடனே ப்ளவுஸை வேறு தைச்சிட்டேன். அதுவும் நான் தைக்க முடியல, டைம் கிடைக்கல. ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து தான் தைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாங்க. க்ரீன் வித்து ரெட்டு சூப்பராக இருந்ததுங்க. ப்ளவுஸும் அவ்வளோ அட்ராக்டடாக இருந்தது. ஆனால் நான் வந்து கிராண்டாலாம் எப்போவுமே தைக்கவே மாட்டேன். ப்ளவுஸ்க்குலாம் நான் அவ்வளோ காசுலாம் வந்து பே பண்ணவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி அது வந்து தைக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. நான் வந்து எப்போவுமே சிம்பிளாக தாங்க தைப்பேன். இப்படி தான் என்னோடய ப்ளவுஸ், எல்லா ப்ளவுஸுமே இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து சிம்பிளாக தைச்சி போட்டால் தான் பிடிக்கும். ரொம்ப கிராண்டாக ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லா சேரீயுமே என்கிட்ட இப்படி தான் இருக்கும், ரொம்ப ப்ளைனாக. நிறைய பேர் 4000 5000லாம் செலவு பண்ணி ப்ளவுஸ்க்காக அவ்வளோலாம் செலவு பண்ணி ஆரி ஒர்க்லாம் பண்ணி பண்ணுறாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு எதுக்குங்க அவ்வளோ செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியல. பார்க்க கிராண்டாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அது எதுக்கு? அது நம்ம சேரீ கட்டுறதே ரொம்ப வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகான சேரீ கட்டினாலே அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக தெரியும். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் யோசிப்பேன். ரொம்ப கிராண்டாலாம் நான் வந்து ப்ளவுஸ்லாம் தைக்க மாட்டேன். அதுக்கெலாம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த சேரீ பாருங்களேன், 1 டைம் தான் நான் இதையும் கட்டினேன். எல்லா சேரீயுமே நான் 1 டைம் தான் கட்டியிருப்பேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் கட்டினா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சேரீலாம். எனக்கு வந்து சேரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அதுக்கு வந்து டைம் தான் கிடைக்காது. அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கணும். ஏன்னா வந்து குழந்தைங்களாம் தூக்குறோம் செய்கிறோம்ல, அதனாலேயே வந்து நான் அதுக்கு யோசிச்சே தான் சேரீ கட்ட மாட்டேன். பட் வந்து இப்போ வந்து சரி, எல்லா சேரீயும் அப்படியே இருக்குது, எல்லாமே கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் இருக்குது. சில ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணது, சில ப்ளவுஸ் வந்து எனக்கு வேற ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான். இந்த சேரீலாம் வந்து வாங்கி ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய மேரேஜ் அப்போ எல்லாம் வாங்கி கொடுத்தது தான் அம்மா வீட்டில் இருந்து. பட் வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். எதனா ஃபங்க்ஷன் போனால் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேரீ கட்டிகிட்டே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் வந்து ரொம்ப ஸ்மூத்தான சேரீ மட்டும்தாங்க வீட்டில் கட்டிட்டு ஏதாச்சும் வேலை பார்ப்பேன். அதுவும் ரொம்ப ரேரு. இனிமேல் கட்டலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோடய ப்ளவுஸ் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக தான் நான் தைச்சிருப்பேன். எனக்கு கிராண்டாக கேட்டாங்க, வேண்டாம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்போவுமே வந்து குட்டியாக தான் கை வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். சிலர் வந்து இப்போ வந்து ஃபுல் ஹேண்டை வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. பட் வந்து எனக்கு என்னன்னு தெரில, அது என்ன எனக்கு தோணவே மாட்டேங்குது. இந்த சேரீ வந்து நான் எப்போ எடுத்திருந்தேன்னா மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ஃபேமஸான சேரீ, எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப லேட்டாக எடுத்து இது யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து வாங்கவே முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 300 ருபீஸ் தாராளமாக வாங்கலாம். இதுக்கும் வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்டாங்க ரொம்ப பெருசாக ஸ்டிச் பண்ணவான்னு சொல்லிட்டு, எனக்கு வேண்டாங்க, எனக்கு குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்த சேரீ தாங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இந்த சேரீ வந்து ரொம்ப ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து என்ன சேரீன்னு கேட்டிங்கன்னா, என்னோட என்கேஜ்மெண்ட் சேரீங்க. இதுவரையும் நான் கட்டவே இல்லை. ஒன்ஸ் மட்டும்தான் கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து கட்டவே முடியல. ஸோ வந்து என்னோடய தம்பியோட மேரேஜ் காட்டலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர்கிட்ட கொடுத்து இந்த ஃபில்டர்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நானே எடுத்துருவேன் அசால்ட்டாக. பட் வந்து குட்டி பையனை வச்சுட்டு என்னால் நிறைய வேலை பண்ண முடியல. ஸோ வந்து அவங்களே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப லோ ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கொடுத்து விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் வந்து கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதுவும் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகான சேரீங்க. இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க் வித் வயலட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் அவங்க கூட அதை ஷேர் பண்ணுறேன். அந்த சேரீ கட்டி காட்டுறேன். இது வந்து
எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ரிசப்ஷனுக்காக நான் எடுத்திருந்தேன். இது ஏன் எடுத்தணுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், யாரும் இந்த மாதிரி எடுத்துடாதீங்க. லெஹங்கா கூட எடுத்துடலாம் போல். இந்த மாதிரி ஃப்ராக் எடுத்துகிட்டு நான் ரொம்ப பட்டுட்டேன் இந்த விஷயத்தில். ஒரு 10 டைமாவது அது கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்து நான் வெறுப்பாயிடுச்சு எனக்கு ஒரு கட்டத்துலன்னு சொல்லலாம் நான். ஏன்னா வந்து எனக்கு அங்கேயே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்களா, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கடைக்காரரே என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ஷாப்பில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 600 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க இதுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதை நானே அசால்ட்டாக பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வாங்கினோடனே அது பார்த்தா சரியாகவே ஸ்டிச் பண்ணாத மாதிரி இருந்தது. திரும்பவும் நான் எல்லாமே வீட்டில் பிரித்து நானே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எல்லாமே. அந்த ட்ரெஸ்ஸை ஏன்டா எடுத்தோமோன்ற ஆயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், லெஹங்கா கூட எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் மட்டும் எடுக்காதீங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்டா வாங்கணுமோன்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒரு செகண்ட் நினச்சோன்னா. அது ஒரு வழியாக சரி பண்ணி வச்சுட்டேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனில் தான் தெரியும் அது போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா சாரியும் எடுத்து வச்சுருக்கேன் எதாவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் வந்து எதை யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஹஸ்பண்டுக்கு அப்புறம் தம்பிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு வச்சு தரணும்ல, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய ட்ரெஸ் வந்து நான் இன்னும் எடுத்து வைக்கல. பட் வந்து எல்லாமே வந்து ஒரே டைம் எடுத்து நான் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் ரஃப் யூஸ்க்கெலாம் தனியாக இருக்குது, அதெல்லாம் தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வரையுமே எங்கள் ட்ரெஸ் மட்டும் தான் நான் எடுத்து எல்லாமே வச்சுருக்கேன். ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்கணும். அவர் எது சூஸ் பண்ணி வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. சரி, அவர் வந்த பிறகு அவர் திங்ஸும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். நிறைய பேக்லாம் நான் வந்து பேக் பண்ணல, திரும்பவும் தூக்கிட்டு போயிட்டு திரும்பவும் தூக்கிட்டு வரணும். இருந்தாலும் எதுக்குன்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. ஸோ குழந்தைங்க ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாரீக்கு அந்த பேங்கிளுக்கு நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி வேறு ஷவன் குட்டிக்கு வேறு லீவாக அவனை வச்சுட்டு தாங்க நான் வந்து பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐயோ, எனக்கு கடுப்பேற்றிட்டான். அவன் ஏன் தான் வீட்டில் இருக்கானோன்ற மாதிரி பண்ணிவிடுவான், ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திடுறாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன். நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னா எப்போ போவோம் ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை வச்சுட்டே தான் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போவே எல்லாமே ஆர்டராக எடுத்து பேக் பண்ணாதாங்க எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா ஒன்று மிஸ் பண்ணிட்டாலும் அங்கேருந்து என்னால் வர முடியாது. ஸோ அதனால தான் வந்து இன்ச் பை இன்ச்பையாக என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க 2 பேரும் செப்பரேட்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அது செட்டு அது அதில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம எடுக்கும்போதும் வந்து எதுவும் வந்து தேட வேண்டியது இல்லைல்ல, கரெக்டாக எடுத்து வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் பையாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 சாரீக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் பட் வந்து எதை கட்டுவேன்னு எனக்கு தெரியல. அந்த டைமுக்கு எது அமையுதோ அதை எடுத்து கட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஒவ்வொரு நிமிஷம் நினச்சாலே பயமாக இருக்குங்க. இந்த பசங்களை வச்சுட்டு நான் வந்து எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறேன் இந்த மேரேஜ்னு எனக்கு தெரியல. நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நிறைய பந்தக்கால் இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா குட்டி பையனை வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்கணும், பெரியவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யோசித்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இந்த பேங்கிள் வந்து சவுகார்பேட்டையில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட கொஞ்சம் வந்து மிக்ஸ்அப் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டர்னும் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. சரி, அதோடையே நம்ம வந்து ட்ரெஸ்லேயே வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம தேட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ஜுவல்ஸும் எல்லாமே அதுக்கான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி தான் சாரிக்கான திங்ஸும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த டைமில் நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லோரும் இருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் என்னோடய தம்பிக்கு எடுத்து வச்சுருந்தேன். இதில் எது சூஸ் பண்ணி வைப்பேன்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே வச்சுட்டா ஓகேன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தட்டு வரிசை வைக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு தாங்க நான் போயிருந்தேனே, அதனால தான் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய வாங்க வேண்டியிருந்தது, ரிட்டன் கிஃப்ட்டு. ஸோ அதனால் வந்து தான் இதுக்கே டைம் கரெக்டாக இருந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இது வந்து தம்பிக்காக நான் ஆசையாக வாங்கினா கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதையும் வச்சிடலாமே சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஷவன் குட்டியோட கோட் வந்து ஸ்பேஸே கிடைக்கல. சரி, கட்டப்பையில் வச்சேன். பட் வந்து அது இடம் பத்துமான்னு தெரியல, அதையும் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான ரஃப் யூஸ் ட்ரெஸ் எல்லாமே புது ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ அதையும் வந்து கையோட மடித்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் கையோட மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து எடுத்து வைக்கிறேன். பட் வந்து என் பையன் எல்லாத்தையும் கழிச்சு தான் விட போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று எடுக்க போனால் எல்லாத்தையுமே கழிச்சு விட்டுருவான் ஷவனு. எனக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுண்டே, கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன்.
இந்த டிஷர்ட் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து விராட் கோலினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். சரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அது இருந்தாலும் சின்னதாகுதா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சரி அவன் ஆசைப்பட்டது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அவனுக்கு அது ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு, நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பி மேரேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் போலங்க. ஏன்னா இந்த பசங்க கூட நிறைய வேலை இருக்குது. ரூமே ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், நிறைய டீப் க்ளீனிங் இருக்குது. என்ன பண்ணுறது, எனக்கு க்ளீனிங் ஒர்க்கே பெரிய ஒர்க்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் ஃபுல்லாக ஒர்க்கு தான் இருக்கும். அம்மா வீட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். எனக்கு வேலை செய்யறதுன்னு பெரிய விஷயம் இல்லை, பட் வந்து குட்டி பையனை பார்த்துக்க மட்டும் ஆள் இருந்தாங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எல்லாமே வளையல், அதுக்கப்புறம் தேவையான திங்ஸு எல்லாமே எடுத்து வச்சு, நான் வந்து ரொம்பலாம் வந்து மேக்கப்லாம் போட மாட்டேங்க, ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன். அது வந்து அட்ராக்டடாக இருக்கும், அதுவே போதும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பார்லருக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். பட் வந்து எப்படி எனக்கு டைம் அமையும்னு தெரியல. ஒன் டைம் ஆச்சு வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து பார்லருக்கு போயிருந்தேன், இந்த ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு. சரி இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். தம்பி மேரேஜ் கொஞ்சம் க்ளோவாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பட் வந்து தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல. சரி ஒன் டைம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து நான் பேக் பண்ணுற விளாக் தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து மேரேஜ் விளாக்லாம் நான் போடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் ஒரே நாள் மீட் பண்ணுற டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.